வெல்கம் டு மாஸ் ஹோம். இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம்னா கசப்பே இல்லாமல் பாவக்காய் பக்கோடா பண்ண போகிறோம். எப்படி பண்ண போகிறதுன்னு பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். வாங்க பாவக்காய் பக்கோடா செய்கிறதுக்கு நான் 1/2 கிலோ பாவக்காய் எடுத்திருக்கேன். அது இந்த மாதிரி ஸ்லைஸு கிராஸ் பீஸாக நம்ம போட்டுக்குவோம். நேராக ரவுண்டாக போடுறத விட இந்த மாதிரி கிராஸாக போட்டால் நம்மளுக்கு பெரிய பெரிய பீஸாகவும் இருக்கும். நல்லா டிஃப்ரெண்ட் ஷேப்பில் கிடைக்கிறதுனால பசங்களுக்கும் ரொம்ப பிடிக்கும். இதுமாரி கட் பண்ணுறதுனால நம்மளுக்கு நல்லா கிறிஸ்பியாகவும் கிடைக்கும், ரொம்ப ஈஸியாகவும் குக் ஆகிடும். நான் 1/2 kg பாவக்காய் எடுத்துருக்கேங்க. இது நம்ம செஞ்சு ஸ்டோர் பண்ணி கூட வச்சுக்கலாம். 1 வீக் வரைக்கும் இது எதுவுமே ஆகாது, ரொம்ப நல்லாயிருக்கும். 1 வீக் வரைக்கும் நம்ம வச்சுருந்தா தான் உண்டு. அவ்வளோ நல்லாயிருக்கும், கசப்பே இருக்காது, ஒரே நாளையில் கூட காலியாக வாய்ப்பு இருக்குது. இதுக்கு நம்ம கடலை மாவு 1 கப்பு, கார்ன்ஃப்ளவர் மாவு 1 கப்பு நான் சேர்த்துருக்கேன். அப்புறம் மிளகாத்தூள் 1.5 ஸ்பூனு, உப்பு தேவையான அளவு போட்டுக்குங்க. இது கூட கொஞ்சம் லெமன் சேர்த்துக்கலாம். நான் 1 லெமனே சேர்த்துருக்கேன். அதில் புளிப்பு சேர்த்தோம்னா கசப்பை சுத்தமாக எடுத்துரும். இது கூட கொஞ்சம் அரிசி மாவு 1 ஸ்பூன் போட்டிருக்கேன், கிறிஸ்பியாக இருக்கிறதுக்காக. நான் ஃபுட் கலர்லாம் எதுவுமே சேர்க்கலைங்க, மாவு அவ்வளோதான். இந்த மிளகாத்தூளோட கலர் நல்லா இருந்துச்சு. எண்ணெய் நல்லா காஞ்சிருச்சு. இப்போ அதை ஒன்றோட ஒன்று ஒட்டாமல் நம்ம பொரிச்சு எடுத்துக்கலாம். இப்போ தான் எங்கள் சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆல் கொடுத்துக்குங்க. சூப்பராக இருக்குங்க. நம்ம பாவக்காயை சாதாரணமாக மிளகாத்தூள் போட்டு ஃப்ரை பண்ணுறதை விட இது ரொம்ப நல்லாயிருக்கும். கசப்பே கொஞ்சம் கூட இருக்காது. இதில் நான் உப்பெல்லாம் போட்டு பிணைஞ்சி அப்புறம் தனியாக கழுவுறது அவிக்கிறது எதுவுமே செய்யலை. அப்படியே வெட்டி அப்படியே மாவு சேர்த்துருக்கேன். இது கூட உங்களுக்கு சிக்கன் மசாலா இருந்து நீங்கள் சேர்த்திங்கன்னா இன்னும் நல்லாயிருக்கும் வாசமாக. என்கிட்ட இப்போ சிக்கன் மசாலா நான் இல்லை சேர்க்கலை, ஆனால் நீங்கள் இருந்தால் சேர்த்துக்கோங்க சிக்கன் மசாலா. அவ்வளோதான், நல்லா மொறுன்னு கிறிஸ்பியாக வெந்துருச்சு. இப்போ நம்ம அதை எடுத்துடலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுங்க கூட. வாங்க இப்போ சாப்பிட்டு பார்க்கலாம். சூப்பராக க்ரன்ச்சியாக இருக்குது. இந்த பாவக்காய்லாம் சாப்பிடவே மாட்டேன், ஆனால் இந்த மாதிரி செஞ்சு கொடுத்து எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துருக்கு. பாருங்க எவ்வளோ மொறுன்னு இருக்குன்னு. இதை செஞ்சு பார்த்துட்டு உங்கள் வீட்டில் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறக்காமல்.